இன்னைக்கு ஆடி வெள்ளி எளிய வழிபாடு என்னன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, ஜனம் இங்கே வெளியில் போக முடியல, கூட்டம் சரியான கூட்டம். முத்துமாரி கோயில் போய்கிட்டே இருக்கு. காலைல 5 மணிலேருந்து ஜனம் திருவிழா காப்பு கட்ட போகும்ல, அது மாதிரி ஜனங்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வீடை தாண்டி தானே முத்துமாரி கோயிலுக்கு போகணும், அதனால நம்மளுக்கு தெரியும். காலைல 5 மணிலேருந்து கூட்டம் இங்கே கோயிலில் பார்த்தா அப்படி திருவிழா மாதிரி தான் இருக்குது. சரி, இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டு வழிபாடு என்னன்னு பார்ப்போம். நம்ம குலதெய்வத்துக்கு கூழ் காய்ச்சி வச்சாச்சு. நம்ம முருகருக்கு ஒரு பழம் நம்மளால் முடிஞ்சது என்னமோ அதை வச்சாச்சு. மெயினாக வந்து மருதாணி பூ இன்னைக்கு கிடச்சி வச்சா ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் மருதாணி இருக்குது, அதனால் வச்சாச்சு. இல்லாதவங்க என்ன பண்ணுறது, மருதாணி பூ பறித்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பெருமாளுக்கும் மருதாணி பூ வச்சா நல்லதுன்னாங்க. நம்ம வீட்டில் மாடியில் பூக்குது ஒரு குச்சி. அதாவது இந்த மருதாணிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. கீழ் வீட்டிலேருந்து ஒரு மருதாணி குச்சி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்தா செடி போய்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரு பூ பூக்கலை, ஒரு காய் காய்க்கல. ஆனால் நம்ம வீட்டில் இப்போ வச்சு ஒரு 6 மாதம் ஆகுது, நல்லா பூத்துருச்சு, நிறையா காய் காய்க்குது, நிறையா பூவும் பூக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக போச்சு சாமி கும்பிட்றதுக்கு. வெள்ளிக்கிழமை மருதாணி பூ வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷம். இந்த வாசம் பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது நம்மளால் முடிஞ்ச வழிபாடு, தெரிஞ்சதை வழிபாடு பண்ண வேண்டியதே. எது தெரியுதோ, இப்போ வேலைகளுக்கு போகிறவங்களாம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களால முடிஞ்சது ஏதோ வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க. அதுக்காண்டி கடவுள் அவங்கள வந்து பார்க்கல வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்மளால் எது முடியுதோ அதை வச்சு கும்பிட வேண்டியது. நம்ம வீட்டில் இருக்கனால எல்லாம் பண்ணுறோம். வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுறது, அவங்க ஒவ்வொன்றாலும் முடிஞ்சதை வச்சு சாமி கும்பிட வேண்டியதே. அதனால் எந்த கடவுள் எதுவும் குத்த சொல்ல மாட்டாங்க. இந்தா தெய்வங்களுக்கு எல்லா மாரியம்மனுக்கும் மொத்தமாக ஒரு கூழ், பால், பழம், மஞ்சள் தண்ணி, வேப்பிலை, எலுமிச்சம்பழம், மற்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து கன்னி தெய்வம் வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நம்மளுக்கு வாழ முடிஞ்சது ஆடி வெள்ளிக்கு ஆடி பௌர்ணமிக்கு வச்சு கும்பிட்றது. நம்ம வீட்டில் சாமி ரூமில் செல்ஃபில் தான் வச்சு சாமி கும்பிட முடியும். அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லார் வீட்லையும் எல்லோரும் சாமி ரூம் வச்சா நிறையா வீட்டில் செல்ஃபில் தான் வச்சு கும்பிட்றாங்க. கடவுளுக்கு தெரியும்ல, அதுக்காண்டி கடவுள் நம்மளை பார்க்காமலாம் இருப்பார். கடவுள் ஆசீர்வாதம் என்றைக்கு நம்மளுக்கு இருக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், அது இருந்தாவே போதும். யார் மனதையும் புண்படுத்தாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தாவே போதும். ஓகே மக்களே, பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வழிபாடு இதுதான். ஓகேவா, பார்த்துங்க. இது என்னோட வழிபாடு. நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுவீங்க?